ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் 10 எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஒரு நியூமெரிக்கல் பார்க்கலாம். ஸோ கொடுத்துக்கூடிய இந்த சர்க்யூட் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் R2, அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R2, அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R1. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே வந்து இந்த சர்க்யூட் டயக்ராம் பற்றின பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். லைக் சீரிஸ் காம்பினேஷனாக இருக்கும்போது எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், பேரலாக இருக்கும்போது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் R2 அப்படிங்கிறப்ப இதில் என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்துச்சோ அதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இதில் இருந்திருக்கும். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்லேயே போகக்கூடிய கரண்ட் வந்து 1.5 ஆம்பியர், ரைட்? அடுத்து இந்த ரெசிஸ்டர் வேல்யூ வந்து 4 ஓம் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்டோட வேல்யூ தெரியுது, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியுது. ஸோ இதுல இருந்து நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ V is equal to IR, V is equal to I வந்து 1.5, R வந்து 4. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 6 வோல்ட் வருது. ஸோ இந்த ரெசிஸ்டர் வழியா 6 வோல்ட் இருக்குன்னா இந்த ரெசிஸ்டர் 6 வோல்ட் தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து பேரலல் காம்பினேஷன் இல்லையா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 6 வோல்ட். ஓகே. ஸோ வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R2, இந்த R2 ரெசிஸ்டிங் அதோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு இந்த டயக்ராம் என்ன தெரியும், இது வழியாக போகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதாவது 6 வோல்ட் மட்டும் தான் தெரியும். வேற இதில் கரண்ட் தெரிஞ்சா நம்ம ஈஸியாக ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ பேட்டரியிலிருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து 2 ஆம்பியர் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே வரை 2 ஆம்பியர் தான் வரும். இங்கே வந்ததுக்கப்புறம் கரண்ட் வந்து ஸ்பிளிட் ஆயிடுது. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துப்போம். லைக் பேரலல் காம்பினேஷன் வந்து கரண்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும், சீரிஸ் காம்பினேஷன் வந்து சேமாக இருக்கும். ஸோ இங்கே 1.5 ஆம்பியர் கரண்ட் போயிடுது. ஸோ ரிமைனிங் இந்த இடத்துல போகக்கூடிய கரண்ட் வந்து 0.5 ஆம்பியர் கரண்ட் போகும். அப்போ எகைன் நம்ம கரண்ட் தெரிஞ்சிருச்சு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் தெரியும். ஸோ அதுல இருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ V is equal to IR, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் is equal to V by I. ஸோ again ரெசிஸ்டன்ஸ் is equal to V வந்து 6, இப்போ I வந்து 0.5. இது ரெண்டே டிவைட் பண்ணோம் அப்படின்னா 12 ஓம் வரும். ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R2 வந்து 12. ஓகே. அண்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R1. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கேட்குறாங்க, R1ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்னென்ன டேட்டாஸ் தெரியும், வெறும் இந்த சர்க்யூட் வழியாக போகக்கூடிய கரண்ட் மட்டும் தான் தெரியும். ஸோ வோல்டேஜ் வந்து எவ்வளோ தெரியாது. ஸோ இந்த R1 வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் சேர்ந்து சிங்கிள் ஆச்சு அப்படின்னா இது 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 ஸோ மூணுமே வந்து சீரிஸ் கனெக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ சீரிஸ் கனெக்ஷனில் வோல்டேஜ் வந்து V1 + V2 + V3, அதாவது நம்ம டோட்டல் வோல்டேஜாக இருக்கும். ஓகே. நம்ம வந்து ஆக்சுவலாக கண்டுபிடிக்க வேண்டிய கோல் வந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆனால் இது வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வோல்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே 6 வோல்ட், இங்கே 6 வோல்ட் தான். ஸோ இந்த இது வழியா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டயக்ராம் வந்து இன்னும் சிம்பிளாக இருக்கலாம். இங்கே வந்து ரெசிஸ்டர் இருக்குது, இந்த ரெண்டு ரெசிஸ்டர் சேர்த்து நான் வந்து சிங்கிளாக வரேன்னு சொன்னேன். ஸோ அந்த சிங்கிள் ரெசிஸ்டர் வழியாக போகக்கூடிய வோல்டேஜ் வந்து 6 வோல்ட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கரண்ட் கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கும், ஜஸ்ட் I × R பண்ணோம் அப்படின்னா இந்த வரக்கூடிய வோல்டேஜ் வந்து 4 வோல்ட். ஓகே. ஸோ அப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அதோட வோல்டேஜ் வந்து 4 வோல்ட். டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மூணு ரெசிஸ்டரும் வந்து சீரீஸில் இருக்குது. சீரீஸில் V is equal to V1 + V2 + V3 படிச்சிருக்கோம். அப்போ டோட்டல் வோல்ட் வந்து 12. V1 அதாவது இது வந்து நமக்கு தெரியல கரெக்டா. ஸோ V1 வந்துச்சுன்னா V2 வந்து 6, V3 வந்து 4. அப்போ V1 அப்படிங்கிறது எவ்வளோ, 2 வோல்ட். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து பொட்டன்ஷியல் தெரிஞ்சிச்சு, இந்த சர்க்யூட்ல போகக்கூடிய பொட்டன்ஷியல் 2 வோல்ட். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து வோல்டேஜ் தெரியும், கரண்ட் தெரியும், அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? ஸோ எகைன் V is equal to IR. நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ R is equal to V by I. V வந்து 2 வோல்ட் and I வந்து 2 ஆம்பியர். ஸோ ரெசிஸ்டன்ஸ் R1 அப்படிங்கிறது 1 ஓம். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம்
காம்ப்ளிகேட்டாக இருந்தாலும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்.